ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. நல்ல ஒரு ஸ்கொயரான ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டில என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 3 பால்கனி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 3 பால்கனி உள்ள ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் தான். ஃபுல்லா நம்மளுக்கு செமி ஃபர்னிஷ்டும் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாவே நம்மளுக்கு டிவி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு 55 இன்ச் டிவி கூட தாராளமா ஃபிக்ஸ் பண்ணாங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸா தான் இருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாவே நம்மளுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹுட்டோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்குங்க. ரொம்ப ஓல்டு மாதிரிலாம் தெரியல. சரிங்களா, ஆஃப்டர் கபோர்ட்ஸ் எல்லாமே ஹுட்டோர்ல கவர் பண்ணியிருக்காங்க. அந்த கலரும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மடிப்பாக்கம் லொகேஷன் தாங்க. மடிப்பாக்கத்துலேயே நல்ல ஒரு ப்ரைம் லொகேஷன். ஆல்ரெடி இந்த ஏரியாவுக்குள்ளே வரும்போது நான் ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மெயின் ரோட், மடிப்பாக்கம் மெயின் ரோட். எந்த மெயின் ரோட் தானே கேட்குறீங்க? டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்காரணை டு வேளச்சேரி போகும். பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ஃப்ளைஓவர் ஏறதுக்கு முன்னாடி நீங்கள் லெஃப்ட் எடுத்தால் டுவர்ட்ஸ் மடிப்பாக்கம் போகிற ரூட் வரும். எக்ஸாக்டாக அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொகேஷனில் ஃப்ளட்டு வராத ஒரு ஏரியாவில் இருக்க இந்த 2 BHK ரீசேல் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, எப்படி ஒரு ஆற்றல் உள்ள ஒரு இன்ஜினுக்கு ஃபியூல் ஊற்றினா மட்டும்தான் அதோட ஆற்றலே வெளிப்படுங்க. அது மாதிரி தாங்க இந்த இன்ஜின் உங்களுக்காக வேலை செய்ய ரெடியாக இருக்குது. நீங்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் தான். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துறேன், மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு இன்னொரு வாட்டி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டுவர்ட்ஸ் நம்ம பள்ளிக்காரிலேருந்து வரும்போது நம்ம வேளச்சேரி அந்த சென்னை சில்க் கொடுங்க பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜ் மேலே ஏறுவீங்க. அந்த பிரிட்ஜ் மேலே ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிஃப்ட் கட் ஆகும். அதான் நம்மளுக்கு மடிப்பாக்கம் போகிற ரூட். எக்ஸாக்டாக அந்த லிஃப்ட் கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கோ கேஸ் நம்மளுக்கு இருக்கும். அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே பேக் சைடில் நல்ல ஒரு ப்ரைம் லொகேஷனாக இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. எலிவேஷனை பார்த்துருங்க. அப்படியே உள்ள போய் மதுரையில் எல்லாமே உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே உள்ள வாங்க. டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 யூனிட் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 இயர்ஸ் ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். சரிங்களா, நீங்கள் மடிப்பாக்கம் லொகேஷனில் நல்ல ஒரு ப்ரைம் லொகேஷன் ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் செமி ஃபர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தா செகண்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. இப்போ நான் மேலே போய் உங்களுக்கு மற்ற எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க மேலே போயிடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துடுங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான் வரும். சரிங்களா, செகண்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. அப்படியே அந்த சைட் பாருங்களேன், ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலேயும் நம்மளுக்கு டெரஸ் வந்துடும். கொஞ்சம் உங்களோட திங்ஸ் எதனா வைக்கிறீங்க, ஈவினிங்கில் எதனா நீங்கள் சேர் போட்டு உட்காரீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹுட்டன் டோர் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 850 850 நம்மளுக்கு பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் 480 418 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிரும். அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. நல்ல ஒரு ஸ்கொயரான ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 3 பால்கனி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 3 பால்கனி உள்ள ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் தான். ஃபுல்லாக நம்மளுக்கு செமி ஃபர்னிஷ்டும் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் தான் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சது. ஸோ ஹால்லேயே பார்த்தா நம்மளுக்கு 2 ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு டிவி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு 55 இன்ச் டிவி கூட தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக தான் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹுட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி ஒரு பூஜா ரூம் செட்டப்பும் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ மடிப்பாக்கம் லொக்கேஷனை நம்ம ஃபாலோவர்ஸ் யாருன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டருக்குள்ளே வர மாதிரி மடிப்பாக்கத்துலேயே ஃப்ளட் வராத ஒரு ஏரியாவில் 2 BHK அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா, இபி எல்லாமே நம்மளுக்கு 3 ஃபேஸ் இபிங்க. இபி கண்ட்ரோல் பேனல் எல்லாமே நம்மளுக்கு இந்த சைட் கொடுத்துருக்காங்க. 3 பால்கனி சொன்ன பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பால்கனி நம்மளுக்கு ஹால்லேயே வந்துடுங்க. இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய பால்கனி தான் இருக்குது. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணுற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன்லாம் இந்த ஹாலில் இருக்க பால்கனிக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா நம்மளுக்கு 10 இயர்ஸ் ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். ஆனால் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ஸோ அப்படியே வாங்க நம்ம கிச்சன் பார்த்துடலாம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹுட்டோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்குங்க. ரொம்ப ஓல்டு மாதிரிலாம் தெரியல. சரிங்களா, ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஹால்லேயே ஒரு பால்கனி பார்த்தோம். கிச்சன்லேயே நம்மளுக்கு ஒரு பால்கனி செட்டப் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் செடியெலாம் நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வளர்ந்துருக்கு. உங்களுக்கு ஈவினிங்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த மூங்கில் செடி வச்சா கொஞ்சம் அந்த காற்றுலாம் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. மூங்கில் செடியும் நம்மளுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்னி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சிம்னியாக நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ வென்டிலேஷனுக்காக நம்மளுக்கு ஒரு விண்டோ இருக்குங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 by 11 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க,
கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு அப்படியே கிடைச்சிருவாங்க. ஸோ இந்த சைடும் பார்த்தா அந்த கிளாஸ்ல நம்மளுக்கு அந்த ரேக் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு, ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு, ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் இருக்குங்க. இந்த ரெஸ்ட் ரூம்ல பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. நீங்க இந்த டேப்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குங்க, ஏன்னா இந்த டேப்லாம் கொஞ்சம் ரஸ்ட் ஆயிருக்கு சரிங்களா. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் இருக்கு, வாட்டர் ஹீட் பாயிண்ட்டும் நம்மளுக்கு இருக்கு. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க பாருங்க, 3வது பால்கனி. ஆல்ரெடி நம்ம 2 பால்கனி பார்த்துறோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பால்கனி. அது மாதிரி ஏரியா பற்றி சொல்லி ஆகணும், ஏரியா ஒரு வாட்டி காட்டிட்டுங்களேன். ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, ரொம்ப டீசெண்டாகவே இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் லிமிட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அதனால உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, ஹரி மெட்ரோ வாட்டர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வரும்போது கூட பார்த்தேன், மெட்ரோ வாட்டர் உங்களுக்கு எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க சரிங்களா. ஸோ சென்னை கார்பரேஷன் லிமிட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ வேளச்சேரி லொக்கேஷனில் நம்ம ஃபாலோவர்ஸ் என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் சென்னை சேல்ஸ்க்கு இருக்குது பார்த்தீங்களா, வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, போனோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாங்க. பைக் இருந்தால் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ஈஸியாகவே ரீச் பண்ணிடலாம். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை. நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 to 10 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க, ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. இங்கே ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. நீங்க ஒரு சின்ன காட் மட்டும் நீங்க போடுற மாதிரி இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட், கபோர்ட்ஸ் எல்லாமே ஹுட்வர்ல கவர் பண்ணியிருக்காங்க. அந்த கலரும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ள பாருங்க, உள்ளே நம்மளுக்கு ரேக்ஸ் இருக்கு, நல்ல ஒரு பெரிய கிளாஸ் செட்டப் இருக்கு. கீழே அந்த ட்ராவ்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரிங்க, ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சரிங்களா. ஸோ மடிப்பாக்கத்துல யாருன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. இன்னொரு வாட்டி இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம சென்னை சில்க்ஸ் பிரிட்ஜ் ஏறுவோம் சரிங்களா. பள்ளிக்கரணையிலேருந்து வரும்போது சென்னை சில்க்ஸ் பிரிட்ஜ் ஏறுவோம். அந்த பிரிட்ஜ் ஏறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிக்னலில் நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணால் மடிப்பாக்கம் போகிற ரூட் வரும். அந்த லெஃப்ட் கட் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஜங்ஷன்ல இருந்து ஒரு 500 to 600 மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்குது. பில்டப் ஏரியா 850, யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 418 யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருவாங்க. 10 years ஓல்டு ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 52 lakhs நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்றாங்க. அதுல இருந்து ஸ்ட்ரைட்லி நம்மளுக்கு பிரைஸும் நெகோசியேஷன் இருக்கு சரிங்களா. ஸோ வந்து பாருங்க, கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது லொகேஷன் ப்ராப்பர்ட்டி தேவைப்படுதுன்னா கீழே கமெண்ட்ல எந்த லொகேஷன்ல பாக்குறீங்க, எந்த பட்ஜெட்ல பாக்குறீங்க, என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி டைப்ல பாக்குறீங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பா உங்க வீடை தெரியட்டும் நான் சேர்க்கிறேங்க. இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்க அடுத்தடுத்து பார்க்கலாம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.